இன்றைய அக்ஷய திருதியை நாள் 30/4/2025 ரொம்ப அழகாக நம்முடைய ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப பிக் பவர்ஃபுல் ரெட் ஸ்டாராக இருக்கிற நாள். அதனால தான் உங்களுக்கு நிறைய ஃபார்வர்ட்ஸ் வந்திருக்கும். அல்டிபெரான் ரோஹிணி தேர்ட் ஃபேஸ்லாம் திருதியை இன்று வளர்ப்பிறை என்ன செய்தாலும் வர்த்திக்கும் நிறைய ஆண்டு வரும்னு சொல்லுவாள். இன்றைய நாள்ன சிறப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பரசுராமர் ஜெயந்தி, பலராமர் ஜெயந்தி, அன்னபூரணி அவதரித்த நாள், அப்புறம் அக்ஷய பாத்திரம் கட்டிய நாள், அதுக்கப்புறம் வியாசர் மகாபாரதம் எழுதினது, குச்சேலர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவல் கொடுத்தது, அப்புறம் பகீரத பிரயத்தனமாக கங்கை வந்தது, திரேதாயுகம் ஆரம்பித்தது, இப்படி திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரம் பாண்டவர்களுக்கு கிடைத்தது என நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அது கூட ஆதிசங்கர் பகவத் பார்த்தால் கனகதாரா சோத்திரம் சொல்லி தங்க நெல்லிக்கனி பொழிந்த நாள். அதனால் இன்றைய நாளில் குருக்கு, அதாவது ஆன்மீக குருவோ இல்லை வாழ்வியல் குருவோ யாருவானாலும் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை தானம் செய்வது, பணமாகவோ இல்லை அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பது ரொம்ப சிறந்தது. அடுத்தது கோக்களுக்கு, பசுக்களுக்கு நல்ல பொருட்களை எல்லாம் கொடுப்பது ரொம்ப சிறந்தது. கோவில்களுக்கு அரிசி மாவு கொடுக்கறது சிவன் பெருமான் கோவிலுக்கு ரொம்பவே விசேஷமானது. அப்படி வெளுத்த பொருட்கள், வெண்மையான பொருட்கள், நமக்கு தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியலன்னா உப்பு வாங்கி வச்சுக்கலாம், பரவாயில்ல, உப்பு சர்க்கரை எல்லாம். அது மட்டும் இல்லாமல் உப்பு சர்க்கரை, கோதுமை, பருப்பு வகைகள்லாம் கோவிலுக்கு, மடப்பள்ளிகளில் கோவில்களுக்கு கொடுப்பதும் ரொம்ப விசேஷமானது. தானம் செய்வது தலை சிறந்த விஷயம் இன்றைய நாள். தானத்துக்கு அடுத்து என்ன விஷயம் செய்யணும் தெரியுமா? நாம ஜபம் பண்ணணும். எத்தனை பண்ணுறோமோ அத்தனை நல்லது. இதில் சிறப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் பும்சவன விரதத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் கசிவர். சுகபிரமம் தான் அதை அப்படியே அழகாக சொல்லிட்டு இருக்கார். அதில் 19வது அத்தியாயத்தில் 4, 5, 6 ஸ்லோகங்கள் ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள். பகவான்கிட்ட நீங்கள் கேட்கவே வேண்டாம், அவன் அப்படியே கொட்டி தருபவன் அல்லவா. அதை சொல்லும் விதமாக ரொம்ப அழகான 3 ஸ்லோகங்கள். கண்டிப்பாக அந்த ஸ்லோகத்தையும் நான் இந்த வீடியோவோடய அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப அருமையான விஷயம். போகிறோம் நமக்கு உலகாயுத விஷயங்களே கேட்டு பகவானை படுத்துறதுலாம் போலும் பக்தி ஞான வைராக்கியம் நமக்கு கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் இன்றைக்கு நம்மோட இருக்கும். புண்ணிய பலன்களை சேர்த்து கொள்வோம், பாபத்தை குறைத்து கொள்வோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய நாம ஜபம் பண்ணணும். மனம் தூய்மையாகும்.